ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோரா மோரன். என் பேர் மோகன். எல்லாரும் தமிழில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்கன்னு தெரியும். எஸ், ஐஃபோன் துபாயில் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வந்து ஐஃபோன் வாங்கிட்டு போகிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. துபாய்க்கு வர முடியாதவங்க ஊர்லேருந்து துபாயிலேருந்து வரும்போது ஒரு ஃபோன் வாங்கிடா மச்சான் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் வந்து ஃபோன் வாங்கிட்டு போகிறவங்க தான் இந்த ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, துபாயில் இருக்கிற ஆப்பிள் ஸ்டோரில் ஐஃபோன் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்றதையும் வெளியில் இருக்கிற நார்மலான கடைகளில் ஐஃபோன் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்ற கம்பேரிசனை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எந்த இடத்துல ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்துட்டு ஃபோன் வாங்கிட்டு மச்சான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும் வந்து ஃபோன் வாங்கிட்டு போகிறவனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? இந்த ரேட்டு கம்பேரிசனுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் போக போகிற இடம் ஆப்பிள் ஸ்டோர் தான். அதுவும் துபாயிலே இருக்கிற பிக்கெஸ்ட் ஐ பிளான் சொல்லப்படுற ஆப்பிள் ஸ்டோர் துபாய் மால்ல இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகணும். இந்த இடத்துல இருந்து கிளம்புறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா இங்கேருந்து ஆர்டிஏ கவர்மெண்ட் பஸ் கிடையாது. இந்த மாதிரி பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போயிட்டு பார்க்கோ அப்படின்ற இடத்துல விடுவாங்க. அங்கே இருந்துட்டு மெட்ரோ பிடிச்சி மெட்ரோல இருந்துட்டு தான் துபாய் போகணுமோ இல்லை புர்ஜ் கலிஃபா போகணுமோ துபாய் மால் போகணுமோ எங்கே இருந்தாலும் போகணும். இந்த பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி பஸ்ஸு. ஸோ சண்டே வெஜிடபிள்ஸ் வாங்கணும், ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா இங்கேருந்து கொண்டு போயிட்டு வெளியில் இருக்கிற மார்க்கெட்டில் விடுறதுக்காக தான் இந்த பஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் போயிட்டு ஏறி தான் அந்த மார்க்கெட்டில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸோ மெட்ரோவோ பிடிச்சிட்டு தான் நம்ம துபாய் மாலோ துபாயோ போக வேண்டியிருக்கும். ஏன் நம்ம உங்களுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணுற டாக்ஸி பிடிச்சி போகலான்னு தோணும் உங்களுக்கு. இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பக்கத்தில் மீன்ஸ் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகிறதுக்கு 30 திரம் கிட்டத்தட்ட 700 ரூபா கேட்பாங்க. போக 700 ரூபா, வர 700 ரூபா கொடுத்து. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே பஸ் வருது, எப்படி ஏறுறாங்க அப்படின்றத நீங்களும் பாருங்க. பார்த்தீங்களா, பஸ்ஸு கூட இல்லை, ஒரு சின்ன வேன் மாதிரி தான் வருது. அந்த வேனில் ஏறதுக்கு எத்தனை பேர் ஓடியாராகிட்டு இந்த வேனில் தான் நம்மளும் ஏறி போக போகிறோம். ஏறி வா கண்ணாவா. ஜெபுலாலி ஃப்ரீ ஜோன்ல இருந்துட்டு எங்களை ஏற்றி கொண்டு வந்து ஜெபுலாலி இண்டஸ்ட்ரியாவில் இருக்கிற பார்க்கோ அப்படிங்கிற இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து மெட்ரோவுக்கு போக வேண்டிய பஸ் கிடைக்கும். ஸோ இங்கே இருந்துட்டு பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருந்துட்டு துபாய் மால் போகணும். ஆமாம், நீ என்னடா காஸ்டியூம்லாம் மாற்றிருக்கிற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அந்த காஸ்டியூமில் போன வாரம் எடுத்ததுங்க. இங்கே வரத்துக்கு பஸ் கிடைக்கல, அதனால் காஸ்டியூமை மாற்றி இந்த வாரம் கிளம்பி வந்திருக்கிறேன். என்ன மாதிரி தான் எல்லாரும் போல, எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பொருள் அங்கே வராங்க. இதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி போராடி ரூம் போய் சேர்றதுக்குள்ள போதும் ஆகிடும். கிடைக்கிற ஒரு சண்டே மளிகை ஜாமான் வாங்குறதே சரியா போகுது. நண்பர்களே, நான் துபாய்க்கு வந்த புதுசில் இந்த ஜெபுலாலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிற இடத்துல தான் தங்கியிருந்தேன். அப்போ இங்கே இருக்கிற கடைக்கெல்லாம் போகும்போது இல்லை, நைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கேம்புக்கு பஸ் நிற்கிது, இந்த கேம்புக்கு பஸ் நிற்கிது, சீக்கிரம் பொருளை வாங்கிட்டு வெளில வாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை பார்த்து கிண்டலாலாம் பேசியிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு இடமே கிடையாது, இங்கே இருக்கிறதுலாம் ஒரு கடையே கிடையாது. இந்த இடத்துலையும் வந்து இது ஒரு கடையாக வச்சு பொருள் வாங்கிட்டு போகிறாங்க பாரு, எங்கேருந்தோ வந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நான் அதே பஸ்ஸில் தான் எங்கேருந்தோ வரேன். அதே கடையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த கேம்புக்கு பஸ் நிற்கிது, சீக்கிரம் வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அதே இடத்துல நானும் தள்ளப்பட்டு நினச்சாதான் வாழ்க்கை ஒரு வட்டண்டா. மேலே இருக்கிறவங்க கீழே வருவோம், கீழே இருக்கிறவங்க மேலே போவோன்ற டயலாக்லாம் என்ன பண்ணுறது. ஒரு வழியாக மெட்ரோ ஏறி பஸ் ஏறி துபாய் மேலே வந்து ரீச் பண்ணிட்டோம். பின்னாடி இருக்கிறது தான் புர்ஜ் கலிஃபான்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ இதுலேருந்துட்டு அந்த பக்கம் போனோம்னா துபாய் மால் இருக்குது. எங்கே இந்த ஆப்பிள் ஸ்டோர் வந்து இதுக்கு நேராக தாங்க. அது இருக்குது பாருங்கள். ஸோ தெரியுதா, அதுதான் ஆப்பிள் ஸ்டோரு லோகோ தெரியுதா. ஸோ வந்து நம்ம அதுக்குள்ளே போய் தான் ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக ஐஃபோன் 17 சீரிஸோட ப்ரைஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். உள்ளே வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆப்பிள் ஸ்டோரில் வந்து பெரிய அளவில் வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ போயிட்டு வீடியோ எடுக்க விடலைன்னா ஜஸ்ட்டு ஃபோனை மட்டுமாவது காட்டி இங்கே ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பர்துபாயில் மீனா பசார் அப்படிங்கிற இடத்துல நிறைய கடைகள் இருக்குது, மொபைல் கடைகள். அதில் ஒரு 3 கடையில் மட்டும் ஏறி இறங்கி விலை விசாரிக்க போகிறோம். உள்ளே பாருங்கள், இதான் வந்து ஆப்பிள் ஸ்டோர், துபாய் மாலில் இருக்கிற ஆப்பிள் ஸ்டோரு. உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான். இதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு கடை இருக்குது, அங்கேயும் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. நண்பர்களே, ஐஃபோன் கடைக்காரன் வழக்கம் போல் சம்பவம் பண்ணி விட்டுட்டான். உள்ளே வந்து வீடியோலாம் பெருசாக எடுக்காத தம்பி, ஒன்லி ஃபோனை மட்டும் இன்னும் ஃபோட்டோ எடுத்து யாருக்காவது அனுப்பிக்கோ, வீடியோலாம் வந்து மக்களை காட்டுற மாதிரி வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு ஃபோனை மட்டும் காட்டி ரேட்டை மட்டும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 17 ப்ரோ மேக்ஸு 17 ப்ரோ ரெண்டுமே இருக்குது. ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னா 256 GB 5099 கிராம்ஸ் வருது. 512 GB 5949 கிராம்ஸ் வருது. 1 TB எடுத்தோம்னா 6799 கிராம்ஸு. 2 TBக்கு போனோம்னா 8499 கிராம்ஸு, 8500 கிராம்ஸு. ஓகே, அப்படியே 17 ப்ரோவை பார்ப்போமா.
17 ப்ரோ 256 ஜிபி பார்த்தீங்கன்னா 4699 திரம்ஸும், 512 ஜிபி பார்த்தீங்கன்னா 5549 திரம்ஸும், 1 டிபி பார்த்தீங்கன்னா 6399 திரம்ஸும் வருது. இதில் 2 டிபி கிடையாது. ஸோ நம்ம வந்து காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பர்துபாய் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மொபைல் கடைகள் இருக்குது. இங்கே போயிட்டு ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்லாம் எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அடுத்த ஐஃபோன் ப்ரைஸ் கம்பேரிசனாக நம்ம வந்துருக்கிறது பர்துபாயில் இருக்கிற மைமூ ட்ரேடிங் அப்படின்ற கடைக்கு தான் வந்துருக்குறோம். ஸோ பார்த்துருக்கோமா, வீடியோ கொஞ்சம் வெர்டிகலாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 17 സീരീസിൽ ഇപ്പം പ്രോ സീരീസിൽ 256 GB വരുന്നത് 3980 ആണ് ഇപ്പോൾ റേറ്റ്. 512 ആണെങ്കിൽ 4850 വരും. പ്രോ മാക്സിലാകുമ്പോൾ 256 GB വരുന്നത് 4350. അതേമാതിരി 512 GB ആണെങ്കിൽ 5200 வரும். சிட்டி சாய்ஸுக்கு வந்துருக்குறோம். இங்கே தான் வந்து ஐஃபோன் ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ அக்ரம் பாய் எங்கே இருக்கார் ப்ரோ? அக்ரம் பாய் என்ன பாய் வணக்கம். ஓ வணக்கம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன ஒன்றும் இல்லை, ஐஃபோன் ஆப்பிள் ஸ்டோரை விட உங்களுக்கு தான் ஐஃபோன் ரேட்டு கம்மின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு செக் பண்ண தான் வந்திருக்கேன் நான். ஐஃபோன் 17 ப்ரோ இருக்கடா. 17 ப்ரோ எவ்வளோ? இது 4050. 17 ப்ரோ மேக்ஸ் மேக்ஸ் இருக்கடா 4550. 4550. 70 ப்ரோ உங்களுக்கு கிடைக்கும் 256 GB 3975. ப்ரோ மேக்ஸ் 4325. ப்ரோ இருந்தால் 4750 கிடைக்கும். 512 GB இருந்தால் உங்களுக்கு 5250 கிடைக்கும். ஓகே, இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்லாம் மாறுமா உங்கள்கிட்ட? കളറിൽ ചിന്ന ഡിഫറെൻ്റ് இருக்குது. 50 dirhams 100 dirhams டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே சூப்பர். இப்போ வந்து ஆப்பிள் ஸ்டோரில் ஃபோன் வாங்குறதுக்கும் உங்கள்கிட்ட ஃபோன் வாங்குறதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஆனால் இது வாரண்டிலாம் கிளைம் ஆகுமா உங்கள்கிட்ட? வாரண்டி எல்லாம் சேம் தான். சேம் ஒரே ப்ராடக்ட் தான், சேம் வாரண்டி எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் வாரண்டியும் கிடைக்கும். சூப்பர். அங்கே ஆனால் ஆப்பிள் ஸ்டோரை விட உங்கள்கிட்ட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குதுல்ல? சூப்பர். தேங்க்யூ சேட்டா, தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஐஃபோன் வந்து துபாயில் எந்த கடையில் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்றதையும், அந்த கடையிலலாம் நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமா, வாரண்டி கிளைம் ஆகுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ துபாயில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, பாய்.